என்ன வீடியோ சார் இன்னைக்கு? பரோட்டா சிக்கன். ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ திண்டாம பாத்து பாத்து. இன்சா கும்சா இந்த தட் முடிஞ்சுதா. சிக்கன்ல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து போன்லெஸ் சிக்கன். சின்ன சின்னதா கட் பண்ணி இடிக்கணும். அப்புறம் ஐசக் செமையாக இடிச்சிடும். இஞ்சி பூண்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். மொத்தத்தூள் தனியா இருக்கும், மஞ்சத்தூள் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிசினஸ் பத்தின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். நீங்க உங்களோட வீட்டில் ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும், கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். பர்த்டேவா இருக்கட்டும், ஆனிவர்சரியா இருக்கட்டும், உங்க லவ்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான கேக் டாப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷலா கிஃப்ட் ஐட்டம்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப்போட கேட்டலாக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ண முடியும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா இங்க வீடியோங்க இந்த எல்லா மினியேச்சர் வச்சு நாங்க குக்கிங் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு இதுக்கு நாங்க வந்து இடிக்கிறதுக்கு சாப் பண்றதுக்கு எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு. என்னது நிறைய பேசிங்களா? அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சொல்லுங்க சார். அப்புறம் என்ன சொல்லணும்? நான் எதையாச்சும் சொல்லியா? ஏதாவது சொல்லணும். ஐயோ என்ன சொல்லணும்னு தெரியலையே சார். இது என்ன வீடியோ சார் இன்னைக்கு? பரோட்டா சிக்கன். பரோட்டா வித் சிக்கன் பண்ண போறோம் இன்னைக்கு. ஐசக் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மினியேச்சர்ல ஏதாவது செய்யணும். இங்க நம்ம ஆல்ரெடி இந்த பிளேஸ்லயே, அதாவது கொடைக்கானல்ல வார்மத் ஹில் கிரஸ்ட்லயே வந்து வெளியே அவுட்டோர்ல வச்சு சில குக்கிங் எல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீலக்ஸ் ரூம் தான் கிடைச்சது புக்கிங். அதுவும் ஒரு 2 days தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இங்க வெளியே பால்கனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அழகா இங்க இந்த வியூ பாருங்களேன். ஃப்ரண்ட்ல இருந்து இந்த வியூ தான் ஆக்சுவலா விஷயமே. ஸோ அப்படியே உட்காந்து வியூ பார்த்துருக்க டைமில் டேடி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழி பணியாரம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கறி தோசை 2 வீடியோ தான் மினியேச்சரில் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த 2 வீடியோ கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த குழி பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இதை வச்சு பண்ணியிருந்தோம். அது நாங்கள் வராதுன்னு யோசித்தோம். ஆனால் அவ்வளோ அழகாக வந்தது. அந்த டைம் வந்து ஒரு செம்ம மிஸ்டியாக மழைலாம் பெஞ்சுது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டே. அது ஒரு ஃபன் ஃபில்டாக இருந்தது, ஒரு மெமரபிளாகவும் இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி நாங்கள் ஒரு மெமரியை கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணணும்னு சொன்னா அதனால இங்கே ஹோட்டல்ல இருந்து போயிட்டு பின்வாசல் வழியா, அந்த கிச்சனுக்கு பின்வாசல் வழியா போயிட்டு கொஞ்சம் பொருட்களை திருடிட்டு வந்திருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பரோட்டா சிக்கன் குழம்பு. ஸோ பரோட்டாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு பரோட்டா பண்றது மேல பரோட்டா வருமா? ஷாலி அந்த மாதிரி மட்டும் நீ பேசாத சார். பரோட்டா டாடி பண்ண தெரியும்ல சார்? நார்மல் பரோட்டா மாதிரி இல்லாம மினியேச்சரா பண்ண போறோம். யூஸ்வலா நம்ம வந்து காயின் பரோட்டான்னு சொல்லி ஊர்ல எல்லாருமே காயின் பரோட்டா ஆர்டர் பண்ணா இவ்வளவு பெருசா தான். எந்த ஊர்ல காயின் இவ்வளவு பெருசா இருக்கு? இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். இல்ல நீ பேசாத. ஆக்சுவல் காயின் பரோட்டா நீ நான் பண்ண போறேன். 1 ரூபி காயின் சைஸ்ல பரோட்டா வந்து பண்ண போறேன். அதெல்லாம் பேசக்கூடாது சரி. வேற கரெக்ட் ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது. சும்மா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுவோம். சரி, அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வந்து செய்ய போறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மாவு பிசையணும். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் யார் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா ஐசக் சார் தான். சார் எடுத்துக்கோங்க சார். மட்டுமே இந்த பாத்திரத்துல கை வைக்க முடியும். ஆமா, நம்ம பாத்திரத்துல கையை உள்ளே போகாத சார். மாவு கொஞ்சம் போடுங்க சார். மாவு அவருக்கு தெரியுது, மாவுல இருந்து எல்லாமே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. எந்த ஊர்லேயும் பரோட்டாக்கு எடுத்துருக்க மாட்டாங்க. நாங்கள் தான் முறையாக டேபிள் ஸ்பூனில் பரோட்டாக்கு எடுக்கிறோம். கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் எடுத்து இதுக்குள்ளே போர் பண்ணணும். இதில் போர் பண்ணுங்கள் சார். அப்படியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து உள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி. இவ்வளோ சின்னதாக நானே பண்ணதில்லடா எங்கேயுமே. ஐயோ எல்லாம் ஒட்டிக்கு சரி. நான் பண்ணும்போது கீழே செஞ்சதுனால இப்போ நீ பண்ணு. எப்படி இந்த மாதிரி எதாவது பண்ணால் ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும். பரோட்டாக்கு எந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். பல முயற்சிகளுக்கு பிறகு ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ என்ன பண்ணி? ஸோ போராட முடியலையேன்னு சொல்லி ஷர்லி கையிலே எடுத்துட்டாங்க. ஷாலி பாருங்க எவ்வளோ அழகா. நான் ரோல் பண்றேன். ஓகே. ஓகே சார், பண்ணிட்டோம்ல. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் இதை வந்து காய விடணும். தட்டு போட்டி மூடி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு பண்ண போறோம். வெங்காயம் சிஎம் பார்த்து கட் பண்ணுங்க ப்ளீஸ். சிஎம் ஆர்டரே சொன்னீங்களே நீங்க ஷார்ப்பா இருக்கணும். உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. இதுக்கு இத்தனோண்டு வெங்காயமே போதும். என்ன இசு அதுலயே வச்சு கட் பண்ணுங்க. இருமா நீ ஏமா இப்படி இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ இதாக இருக்கு. புடிச்சா சாப் பண்றேன்டி இருடி. ஏன்டி இன்னைக்குன்னு பார்த்து என்ன இன்னைக்கு இவ்வளோ குடும்பப்படுத்திட்டு இருக்க? நீ உணர்ச்சி வச்சத அடக்க, அப்பதான் உனக்கு நல்லது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சின்னதாக உட்காந்து மைன்யூட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பொறுமைன்ற ஒரு விஷயம் நல்லா வரும் போலடி.
சார் இங்கே பாருங்கள் சார் எவ்வளோ குட்டி 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 குட்டியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார். அப்புறம் மணியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பர் சிஎம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கொண்டு போதும். கட் பண்ணுறதுல அந்த மினியேச்சர் குக்கிங் பண்ணுறதுல நான் PhD வாங்கியிருக்கேன். அதனால தான் என்னால் ஈஸியாக கட் பண்ண முடியுது. ஓஹோ, எப்படி சார் இருக்கு? கொத்திக்கிட்டே இருப்பான். டாடி நீ விளையாட வர மாட்டேன் கத்திட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கான். இதே மாதிரி உங்கள் கிட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கணும், அப்படி விளையாடணும், டிவி பார்க்கணும், ஆக்டிவாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு வேலையை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸி வாங்குறது. நிறைய இடத்துல இப்போ கிடைக்கிது. இதெல்லாம் முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து சமைக்கிற பாத்திரம் நம்ம வீட்டில் கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இதுலேயே வந்து குட்டீஸ்க்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங். முன்னாடி காலத்தில் இந்த சொப்பு சாமான்லாம் வரும், அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ இதில் கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. இதெல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும் மெட்டீரியல், ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கேஸ்ட் அயர்னில் கிடைக்கிறதுனால தான் நான் இதை பண்ணுறேனே. ஸோ அதனால் நீங்களுமே இந்த மாதிரி செட்டப்லாம் வாங்கிட்டு, நான் வாங்கினதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போய் வாங்கிட்டு ரிலாக்ஸாக இந்த சம்மர் டைம் ஏதோ ஒரு இடம் நம்ம இந்த மாதிரி ரிலாக்ஸாக போகும்போது உட்காந்து அப்படியே சில் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், வீட்டுக்குள்ளேயே ஜாலியாக விளாட்லாம். இந்த மாதிரிலாம் என்ன சார் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும்ல? ஐசக் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். யாரும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை மினியேச்சர். ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் அவங்களும் நம்மள மாதிரி நிறைய இடத்துல போய் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கேயோ ஏதோ பேசினா டக்குன்னு மறந்தவொடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முதல்ல. ஸோ ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நைஃப் இந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்ட் பண்ணும்போது அடல்ட்டோட சூப்பர்விஷன்ல பண்றது நல்லது. அடல்ட்ஸ் மட்டும் பண்ணணும், கிட்ஸ் பண்ணக்கூடாது. கிட்ஸ் பண்ணா கை வெட்டிடும், பேபிஸ்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி ஒரு கேம்பிங் ஸ்டவ்வுமே நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணுமே தெரியலையே. இந்த வெளிச்சத்தில் தெரியல சொல்லி ஒரு சின்ன ஃப்ளேம். ஓகே. ஸோ இதில் மேலே வந்து பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ சார் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆயில் ஃபர்ஸ்ட் போடணும். ஆயில் எங்கே இருக்கு? எங்கடா அங்கே தூக்கி வச்சிருக்க? இங்கே போடுறா, நீ தான் ஊற்றணும். ஸோ ஐசக் வந்து ஆயில் போர் பண்ணிட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் மட்டும் எடுத்துருக்கோம். எண்ணெய் வந்து போதுமான அளவு சூடாகிடுச்சு. ஒரு கிராம்பு போட்டிருக்கோம், ஒரு பட்டை சாரோட ஒரே ஒரு பீஸு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சூடாகுதா. நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுருக்கோம். ஏதோ லாங் கரண்டி, நம்ம அடுப்பு வைக்கும்போது சூடு பற்றக்கூடாது, அதுக்காக லாங் கரண்டி யூஸ் பண்ணோம். லாங் கரண்டி வச்சா இன்னும் நல்லா இருக்கும். கிட்ட வச்சா சில பேருக்கு வந்து கை சுட்டுரும். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணோம்ல ஐசக். சிக்கன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துருக்கோம். இது வந்து போன்லெஸ் சிக்கன். அண்ட் அந்த மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து போட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி இருந்து போடுங்க, ஏன்னா அது வந்து ஈஸியாக ஃபயர் ஆகிடும். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து எங்கள் பாத்திரம் ஃபயர் ஆகி தெரிச்சுது அப்படியே. ஃப்ளாஷ்பேக். இந்த டைமில் நம்ம கிட்ட இருக்க ஆனியன் போட்டுடலாம். தண்ணியாக இருந்தால் அப்படிதான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த கடாயில் சமைக்கிறேன், மினியேச்சர் கடாயில். குட்டி கடாய். ஏன்னா அந்த சவுண்ட்லாம் இல்லை, ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. இவனை எப்படி கட் பண்ணுறது? எந்த வாக்குலையும் கட் ஆக மாட்டேன். ரப்பர் சிக்கன்லாம் இல்லைடா. டைட்டிலில் போடணுமாண்டி ரப்பர் சிக்கன்னு. இந்த பீஸ் போதும்ல? ஓகே. இவ்வளோ பீஸ் எடுத்துருக்கோம் நம்ம. போதுமா அது? இதை எடுங்க, நீ ஜாலியாக சொல்கிற. கட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஆகுது. சரி விடு. ஓகே. இவர் அந்த டைமில் வந்து வெங்காயம் வந்து நல்லா டாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். சாரி, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். சாரி டாடி. சரி நீ கிண்டு, ஸ்லோவாக கிண்டணும். ஓகே. அப்படியா? டக்குன்னு எப்படி கேட்டான் பாரு. நான் எதுக்கு வந்திருக்கேன் இங்கே? எல்லாம் நீயே பண்ணிட்டு இருக்க. எனக்கும் டேடிக்கும் ஆசைடா. அதெல்லாம் சின்ன வயசுல கிடைக்கல. டேடிக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லி. கொஞ்சோண்டு ஆயில், ஏன்னா அடி பிடிக்கிறாரு. நல்லா வதங்கிருச்சுல. ஸோ இங்கே பாருங்க என்ன அளவுக்கு அழகாக வதங்கிடுச்சு பாருங்க. அண்ட் இந்த டைமில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். கிண்டுங்க சார். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி இடிக்கணும். கரெக்ட். மாங்கன்ற குத்தம் மாங்கனா இப்படிதான். ஓகே. இஞ்சி இவ்வளோ போடல.
இருக்குல்ல சார் காட்டுங்க சார் ஓப்பன் சார் சார் ஐசக் செம்மையாக இடிச்சிட்டான் எங்கடா காணோம் இவர் ஐசக் வந்து சூப்பராக இடிச்சிட்டான் இஞ்சி பூண்டை. இந்த இடித்த இஞ்சி பூண்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு போட்டோடனே அடி பிடிக்கும், பார்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. நம்ம வந்து அடுத்த மசாலாஸ் வந்து ஆட் பண்ணோம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மொத்தத்தூள். இதில் வந்து மிளகா இருக்கும், தனியா இருக்கும், மஞ்சள் தூள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் காரம் எல்லாமே இதுவே போதும். நல்லா காரம் பிடிக்கும் விஷயம். காரம் பிடிக்குமா? ஸோ ஐசக் வந்து தண்ணி ஆட் பண்ணுறாரு உள்ள. ஊற்றுங்க சார், இன்னும் ஊற்றுங்க. போதும் சார், போதும் சார். சில நிமிடங்கள் கழித்து உப்பு போடணுமா? டேஸ்ட்டாக இருக்கா? நான் காரமாக காரம்லாம் போடலாம். ஓகே. பெப்பர் ஆட் பண்ணுவோம்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கூசன். நல்லா கிண்டுங்க சார், நல்லா கிண்டுங்க சார். தண்ணி ஊற்றுறீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு தண்ணி. நல்லா பண்ணுறீங்க சார். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துருந்தீங்களே ஷேர்லி பச்சை மிளகா வாங்க போனாங்க. பச்சை இது கார்னிஷ் பண்ணுறதுரா கொத்தமல்லி வாங்க போனாங்க. அதனால நான் குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஷேர்லி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் போய் குடுன்னு கொத்தமல்லி வாங்கி வந்திருக்காங்க. அவ்வளோதான் சார். பெப்பருங்க சார். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறோம். ஓகேல? அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. கிண்ணுங்க சார், கிண்ணுங்க சார். சூப்பராக கொதிச்சிருச்சு. அந்த டைம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி. டேய் அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. நம்ம இறக்கி வைக்க போகிறோம். கைப்பிடி இல்லாத காரணத்தினால் ஹெலிகாப்டர் வச்சு தூக்கிட்டு. செம்மையா இருக்குப்பா பார்க்கறதுக்கு. ஓகே. ஆல்ரெடி இந்த இதுல எதுக்கு அல்ல வச்சு பண்ணல? அதை முச்சினா வந்து கை சூடுறதுக்கா? காஸ்ட்ன்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பரோட்டா. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக மேரினேட் ஆகிரு பாருங்க. திருப்பி எடுத்து வச்சு கல்லில் வச்சு இடிக்கணும். அதை வச்சு இடிக்கணும்லடா. இதை வச்சுடா. கொஞ்சம் 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 எடுத்து ஊற்றிட்டார், குளிப்பாட்டிட்டார் எங்கள் ஐயா. ஒரு பீஸ் இது இதில் போட்டுடலாம். ஒரு பீஸ்ல என்ன பண்ண போறீங்க? உனக்கு ஒரு பரோட்டா, மம்மிக்கு ஒன்று. அதுக்கு சின்ன பரோட்டாவா? ஆமாம். ஸோ இது வந்து குட்டியாக எடுத்துட்டு கர அவ்வளோதான் சொல்லி கேட்டியா? நைஸ். இதை பார்க்க பால் கொழுக்கட்டை ஞாபகம் வருதாத்தா? ஆமா சூப்பரா இருக்கும். கருப்பட்டி போட்டு நல்லா நல்லா உருட்டுங்க சார். அதுதான் இங்கே பாரு, அப்படிதான் பண்ணணும். இந்த ஓடிக்கொண்டு மாதிரி ஐசக் வெயிட் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் இது நான் உருட்டிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டுங்க. எப்படி பண்ணணும்னா இங்கே பாருங்க, இதை வச்சு எனக்கு தெரியும் விஷயம். ஒரு ஃபோல்ட். என்னது ஃபோல்ட்? இன்னொரு ஃபோல்ட். சப்பாத்தி கேட்கல. இருடி ஏய், நீ பாட்டு அந்த மாதிரிலாம் சொல்லாத. வீசெல்லாம் முடியாது என்னால். எனக்கு வீசி தான் வேணும். வீசி தான் வேணுமா? நீ ஊர் கிளம்பு. சவுண்டா விட்ற. நீ பரோட்டா சாப்பிட்ற மாதிரி நான் உனக்கு பண்ணி தரேன். முன்னே தெரியும்ல, நான் சொன்னேன்ல எப்போ எவ்வளோ ஸ்பெட்டா வருது. இதை பாருங்களேன் எப்படி வருதுன்னு. எப்பா இப்படி பண்ணிட்டு இப்படி இழுத்து விட்டுறணும். இழுத்துட்டு என்னை இப்படி வச்சுட்டு சுற்றணும். இங்கே பாரு, இப்படி வச்சு அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டணும் சொல்லி உருட்டிட்டு இதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி போட்டோன்னா பரோட்டா. இப்போ கையில் எடுத்து வீச வேண்டியதானே? எனக்கு தெரியாது. தெரியாது யாருக்கு தான் பரோட்டா போடுது. வீடியோ எடுத்திருக்கீங்க, வீடியோ போயிருக்கீங்க. போனால் கற்றுக்கலாம் இதை. ஏண்டி அப்படின்னா 25,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பேன் நான். பரோட்டா மாஸ்டருக்குலாம் இப்போ 25-30,000 சம்பளம் தெரியும்ல. நான் அந்த சூடில் நின்று அவ்வளோ பரோட்டா, அதுவும் கையில் எடுத்து அந்த ஆயில் போட்டு அடிப்பாங்க பாரு, கையெல்லாம் கொதிக்கும். அந்த கல் சுட சுட இருக்கும் அந்த டைம்ல. இது இப்போ சுத்தணுமா? ஆமாம், கொஞ்சம் இழு.
சுத்தணும் எப்படி? அவ்வளோதான், அப்படி சுற்று. ஓ, அது அழகாக பாத்திரத்தில் வச்சு பண்ணணும். இது அவங்க சொல்லு சுற்றுவாங்க. நான் இப்போ நீ சுற்றி பின்னாடி ஒரு லாக் பண்ணிடணும். பிச்சு பண்ணுற ஷாடி நீ. ஓ, பிக்கக்கூடாதா? பாரு, நீ பண்ணது நீயே வச்சுக்கோ, நானே பண்ணிடுறேன் மட்டும். எங்க பாருங்க, அழகாக வந்துருக்கு பாருங்க. லேடா என்னடி இது சங்கு சக்கர மாதிரி பண்ணி வச்சிருக்கடி. ஓகே, ஸோ அடுத்த ப்ராசஸ்க்கு தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ வந்து பரோட்டாவை சுட்டு எடுக்க போகிறோம் ஐசோ. அவ்வளோதான், அதோட வேலை சிம்பிளாக முடியுது. சார் அதை கொஞ்சம் ஆயில் நல்லா பரப்பி விடுங்க. பரப்பி அதை வச்சு தான் ஐயா இதானே தோசை கரண்டி. இந்த அளவுக்கு அழகாக சுற்றி இருக்கோம் பார்த்தீங்களா. பார்க்க நல்லா இருக்கு. கடையில் இப்படி தான் சுற்றி வைப்பாங்க. வச்சுட்டு வேணுன்றப்போ டக்குன்னு இப்படி எடுத்து வச்சு சளி அதை வச்சு மேலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் தான் பண்ண சளி, ரொம்ப பண்ணிடக்கூடாது. எப்படி இதுதான் 1 ரூபி காயின் சைஸ். காயின் எடுத்துருவேன். கம்முன் இருக்கு. இதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் மேலே, அவ்வளோதான். அப்படியே கீழே பபிள்ஸ் வருது. அதான் பபிள்ஸ் வருதுல்ல, அப்படியே ஃபயர் ஆயிருக்காங்க. அப்படியே எடுத்து அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படியும் பரட்டி விட்டு லைட்டாக கலர் ஆரம்பிச்சிச்சுல, அப்படியே முறுமுறுன்னு இருக்காங்க பார்த்தியா. மினி பரோட்டா. பரோட்டாவோட ஆக்சுவல் டெக்ஸ்சர் வந்துச்சா? வந்துச்சு. இதை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லு. தேங்க்யூ அத்தா. வண்டர்ஃபுல், மார்வெலஸ், ஃபேண்டாஸ்டிக். என்கிட்ட சொல்லு, அங்கே வீடியோவில் சொல்லு. சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ணனுக்கு வந்திருக்கிறதே. ஆயில் கொஞ்சம் போடு. இப்போ வந்து கல் பெருசாக இருக்கனால படப்படன்னு உருட்டிட போகிறேன் சொல்லி. ஓகே, சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக இருடி. தோசை கண்ணிங்க ஐசை திருப்பி போடுங்க. ஐசை இப்போ இல்லை வெயிட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். அட சேட்டை. ஓ, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதிகமாக ரோஸ்ட் ஆகிட்டாரு. நான் பண்ணிட்டா நீ பண்ண. குட் ஜாப். பார்த்து தொட்டுறாங்க சுத்தம். வெரி குட். ரெடி ஆயிடுச்சா? பரோட்டா எடுத்து போடு. பத்திரமா. ஓகே, அவ்வளோதான். ஸ்லோவா. வெரி குட். சரி, சன் கீழே போகுது. பாய் பாய் சன். குட் நைட் சன். சன்னுக்கெல்லாம் குட் நைட் சொல்லிட்டு இருக்கானே ஐயா. அது வேற இடத்துல டியூட்டி பார்க்க போகுதுயா. நம்ம ஊர்ல தான் ஏன் கீழே போறாரு. வெளியூர்லலாம் அவர் வேற வேலை பார்த்துட்டு இருக்காருயா. அவரு டபுள் ஷிஃப்ட். கருத்தா பண்றான் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் டிவியும் கிடையாது, போனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜாலியாக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. எவ்வளோ கஷ்டம். அப்பா தோசை போடுற மாதிரி போட்டான் பாருங்க. சூப்பர் சார். எங்க யார் சார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? நீங்கள் 2 பேரும். நான் 2 பேர் கற்றுக் கொடுத்தோமோ? சரி சார். அவ்வளோதான் சார். நீங்கள் மட்டும் எடுத்து வச்சிடாதீங்க. அதோட உங்களுக்கு தான் கை சுடும்ல. நீங்களே எடுத்துருவீங்களா எல்லாத்தையும்? வெரி குட். தள்ளிட்டு வெரி குட். வாவ், செம்மையா பண்ணிருக்கீங்க சார். கலர்ஸ் பாருங்களேன், ஸ்கையோட கலர்ஸ். ஓ மை காட், செம்மையா இருக்கு பாருங்க. இதான் நாங்க இருக்கிற இடத்துல இருந்த ஒரு வியூ. இந்த ரூம் சூப்பரா இருக்கு பாருங்க. வீரன் விருந்திற்கு தயாரானான். 2 பீஸ் அந்த மாதிரி எடுத்துப்போம். இது அடிக்கலாம் முடியாது சொல்லி ப்ரெஸ் வேணா பண்ணலாம். வாவ், நல்லா வந்துருச்சுல. அது அவ்வளோதான். தட்டில் வச்சிருங்க. கிறிஸ்பியா வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. ஓகே, குழம்பு ஊற்றிடுவோமா? ஓகே. வாவ், ஓகே,
ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ஷர்லி அண்ட் ஐசக் டு ஹாவ் ஃபர்ஸ்ட் பைட். உங்களுக்கு தான் மேடம். அது கொஞ்சம் கையில் காட்டு. செம்மையாக இருக்குல்ல, இங்கே பாருங்க. அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ சாப்பிட்டு சொல்லுங்கள் மேடம் எப்படி இருக்குது அப்படின்றது. சிக்கன் பைட்டோட நான் சாப்பிட போறேன். தெரியாதா சிக்கன்? சிக்கன் தெரியுது, ஏதோ சாப்பிடு. வேற லெவல் இருக்கட்டா. முறுமுறுன்னு செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே. வாயில போட்டு கரஞ்சு போயிடுதா. நல்லா கிறிஸ்பியாக இருக்குல்ல, செம்மையா இருக்கு. அந்த பரோட்டாவோட டேஸ்ட்டும் வந்துச்சு, சிக்கன் டேஸ்ட்டும் வந்துருச்சு. ஆனால் உண்மையாக நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. நான் சொன்னல மினியேச்சர்ல 10 பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு குழம்பும் சூப்பராக வந்திருக்கு. வேற லெவல்ல இருக்கு குழம்பு. சும்மா பண்ணோம், வெங்காய தக்காளி போட்டு வேற லெவல் டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கும். சூப்பராக இருக்குல்ல சார்? உங்களுக்கு இப்படி பண்ண தோணுன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. பாத்தீங்களா வீடியோ? காரம் அப்புறம் இந்த பரோட்டாவோட கன்சிஸ்டன்சிலாம் வேற லெவல். ஓகே, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சார் ஏதோ சொல்ல வந்தார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படி தான் எங்களோட டே முடிஞ்சுது. இப்போ ஷர்லி இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. என்ன மேடம்? அஃப்கோர்ஸ் நான் தானே பண்ணோம். நல்லா இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான் பாருங்க, இதில் வச்சு ஒரு மினியேச்சர் பிரியாணி பண்ணுவோமா? பண்ணிடுவோமா ஷர்லி? பண்ணிடலாம். எப்படி இதில் பண்ண போகிறோம் பாருங்க, என் கை சைஸ் தான் இருக்குது. இதில் பிரியாணி ட்ரை பண்ணிடுவோமா? ஸோ ட்ரை பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய். சேம் என்ன வைங்க. எடுங்க இருக்கிறது 4 பரோட்டா தான் வச்சாங்க. 4 பரோட்டா இல்லை, ஒரு பரோட்டா கணக்கு. கொடைக்கானல் குளிருக்கு நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு குழம்பு.